நம்ம குக்கிங் ஹோம் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் வந்து ஒரு அருமையான ஒரு பூரி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து கோதுமை மைதா அதில் செஞ்சு பூரி பார்த்துருப்பீங்க. இது வந்து ரவையில் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுவும் நல்ல ஒரு செம்மையான ஒரு டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஹோட்டல் பூரி மாதிரியே இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம வந்து தேவையான பொருள் பார்ப்போம். இப்போ இது வந்து ரவை வந்து ஒரு 300 கிராம் நான் எடுத்திருக்கேன். மெயினாக வந்து பார்த்தோம்னா இந்த ரவை வந்து நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம்னா, ரவையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம ரவை வந்து உப்புமா பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லைனா கேசரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது தவிர்த்து இந்த மாதிரி பூரியும் பண்ணலாம், நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதோட வந்து இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறது வந்து கோதுமை மாவு வந்து பார்த்தோம்னா 50 கிராம் எடுத்தாலே போதும். ஏன்னா ரொம்ப எடுத்துக்க வேணாம். ரவை வந்து 300 எடுத்திருக்கோம், கோதுமை வந்து 50 கிராம் எடுத்திருக்கோம். இப்போ அடுத்த பொருள் என்னென்னு பார்ப்போம். இப்போ அடுத்த பொருள் பார்த்தோம்னா மைதா இதுவும் வந்து ஒரு 50 கிராம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ரவை வந்து 300 கிராம் எடுத்திருக்கோம், கோதுமை 50 கிராம், அதே மைதா மாவு 50 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மூணுமே வந்து நல்லா நம்ம எப்போவுமே பூரிக்கு எப்படி சப்பாத்திக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும். இந்த மூணுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வச்சது இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பிசைஞ்சு நம்ம வந்து இது ஒரு பூரி மாவுக்கு நம்ம எப்படி பிசைஞ்சு வச்சுருப்போமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறோங்க. சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பிசைஞ்சு வச்சு கண்டிப்பாக வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து இது வந்து நீங்கள் வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு சாஃப்டான ஒரு டேஸ்டியான பூரியும் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஹோட்டல் பூரி மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஏன்னா வந்து 300 கிராம் நம்ம ரவை சேர்த்துருக்கோம், 50 கிராம் கோதுமை மாவு, 50 கிராம் மைதா மாவு. இந்த ரவை டேஸ்ட்டு வந்து இதில் பூராமே மிக்ஸ் பண்ணனால நல்ல ஒரு சுவையான ஒரு பூரி நமக்கு கிடைக்க போகுது. அதோடு வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து சைடிஷ் வந்து பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம வீட்டில் செய்கிற தக்காளி சட்னியை வந்து நம்ம செய்யலாம். தக்காளி சட்னி கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோங்க. கொஞ்சம் காரமும் புளிப்பும் அதிகமாக இருக்கிறப்போ இதில் தொட்டு சாப்பிட்றப்போ செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். பிசைஞ்சு வச்சுருந்த மாவு வந்து நம்ம ரவுண்டு பிடிச்சி வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ரவுண்டு பிடிக்கணுமோ அந்த அளவு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சி வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம அந்த பூரி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா கொஞ்சம் காயட்டும். இப்போ நல்லா எண்ணெய் வந்து நல்லா இப்போ சூடாயிருச்சு. இப்போ நம்ம அதில் வந்து நம்ம ரெடி பண்ண இந்த பூரியை வந்து நம்ம போட போகிறோம். பூரி மாவு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஹோட்டல் பூரி மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூரி நல்லா பொஃப்னு வரும். பார்த்தா உங்களுக்கே தெரியும். நம்ம எண்ணத்தில் ரவை சேர்த்துருக்கிறனால வந்து நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் வந்து நல்ல ஒரு பொஃப்பான பூரி. குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா உப்பி வரும் பூரி. பார்க்கவே நல்லா ஒரு செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நம்ம சைடிஷாக வந்து இந்த தக்காளி சட்னி வந்து நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு இது நல்லா பொஃப்னு நல்லா உப்பி வந்திருக்கு பூரி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூரி. இந்த பூரியோட செம்மையான ஒரு புளிப்பாகவும் நல்ல ஒரு காரமாக இருக்கிற மாதிரியும் ஒரு தக்காளி சட்னி சைடிஷாக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். ஒரு டேஸ்டியான ஒரு தக்காளி சட்னி நல்லா ஆவி பறக்க பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கு சைடிஷ் வந்து நல்ல ஒரு செம்மையாக இருக்கும் இந்த பூரியோட. இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். நல்ல சுவையான பூரி, மணக்க அப்படியே வந்து டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பூரி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. கூடவே நம்ம வந்து சைடிஷாக வந்து இந்த தக்காளி சட்னி நல்ல ஒரு காரமாகவும் புளிப்பாகவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற டேஸ்ட்டு அதை விட நல்லா இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம குக்கிங் ஹோம் தமிழ் சேனல். மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.